அனைவருக்கும் வணக்கம். இன்றும் மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் எங்கள் கரங்களில் கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகள் தொடர்பாக விரிவாக ஆராயிருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் அமைச்சரவையை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அதன்போது பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் அதிகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் கே பலாலி அரச பேருந்து நேற்றைய தினம் தனது சேவையை ஆரம்பித்திருந்தது. அது தொடர்பான செய்திகளும் கனேடிய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி லிபரல் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் அனுர அரசின் எம்பிக்கள் தெரிவித்த கருத்துக்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என பல கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல் நேற்றைய தினம் அஞ்சல் மூல வாக்களிப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதலாவது முன்பக்க பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், ஆளும் கட்சி வெல்லும் சபைகளுக்கே நிதி தருவோம், ஜனாதிபதியின் கருத்து தேர்தலுக்கு அவமானம், பொருட்கள் கொடுத்து வாக்கு வாங்குதல், பொது சொத்துக்களை பயன்படுத்துதல், தொடர் விதிமுறைகள் தேர்தல் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கின்றது, உள்ளூராட்சி தேர்தல் குறித்து கடுமையாக சாடிய டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்றவாறு ஒரு செய்தி பிரதான செய்தியாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில். அதேபோல் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை இறுதி தீர்மானம் எதுவும் இல்லை, தொடர்ந்து பேசுகின்றோம் என்கின்றார் அமைச்சர் நலிந்த என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் அமைச்சரவை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் தொழிற்சங்கங்களை தன் தேவைக்காக பொம்மைகள் போல் ஆட்டி வைக்க முடியும் அனுர என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் 35 வருடங்களின் பின் கே.எஸ். பலாலி அரச பேருந்து சேவை ஆரம்பம் என்ற நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த புகைப்படத்துடன் கட்டமிட்ட செய்தியாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் ஜனாதிபதி மாளிகைகளை வாடகைக்கு விட திட்டம், கீரிமலை மாளிகை யாழ் பல்கலைக்கு கேள்விக்குறியாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் 338 கிலோகிராம் கஞ்சாவுடன் வடமராட்சியில் ஒருவர் கைது என்ற செய்தியும், புத்தாண்டு வாழ்த்து செய்திக்கு 98 மில்லியன் எங்கள் எம்பி சொன்னது போய் ஒப்புக்கொண்டது அனுர அரசு என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. முன்னதாக எம்பி ஒருவர் இந்த செய்தியை கூறியிருந்தார். அதாவது புத்தாண்டு வாழ்த்து செய்தியை குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பவில்லை, அதனால் 98 மில்லியன் ரூபாய் மிச்சப்படுத்தி இருப்பதாக அந்த அமைச்சர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அது அவர் கூறியது பொய் என என்பிபி அரசு ஒப்புக்கொண்டதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் கனேடிய பாராளுமன்றத்திற்கு இரு ஈழத் தமிழர்கள் தெரிவு. நடந்து முடிந்த கனேடிய பாராளுமன்ற தேர்தலில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இரு ஈழத் தமிழர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் என்றவாறு அவர்களது புகைப்படத்துடன் முன்பக்கத்தில் செய்தி இடம் பிடித்திருக்கிறது. இவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. வெலம்புரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், சட்ட ஆட்சி நாட்டில் இல்லை, பாதாள உலக கும்பல் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு என்றவாறு பிரதான செய்தி வெளியாக இருக்கிறது. சட்ட ஆட்சி நாட்டில் இல்லை, பாதாள உலக கும்பல் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியிருப்பதாக அந்த செய்தி 15ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் மின்சார விலை நிர்ணயத்தை அமுல்படுத்த வேண்டும், IMF இலங்கையிடம் வலியுறுத்து என்றவாறு ஒரு செய்தியும், உயர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள், முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய என்றவாறு அவரது நிழல் படத்துடன் ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் சட்டமா அதிபரிடம் பட்டலந்த அறிக்கை என்ற செய்தியும், நேற்றைய தினம் சட்டமா அதிபருக்கு பட்டலந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்தியும், அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை, அமைச்சர் நலிந்த என்ற செய்தியும், அஞ்சல் மூல வாக்குப்பதிவு நேற்று நிறைவு, வடக்கு கடற்பரப்பில் 338 கிலோ கஞ்சா மீட்பு, சந்தேகத்தில் ஒருவர் கைது என்ற செய்தியும், கனேடிய பாராளுமன்றத்திற்கு இரு ஈழத் தமிழர்கள் தெரிவு என்றவாறு அவர்களது புகைப்படத்துடன் ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. இவைதான் இன்று
இன்று வெலம்புரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சட்டம் அதிபரிடம் பட்டலந்த அறிக்கை என்ற செய்தி. பட்டலந்த வதை முகாம் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றவாறு பிரதான செய்தியாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. மே 3 நள்ளிரவுடன் பரப்புரைகள் முடிவு. மே 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மே 3ஆம் தேதியோடு பரப்புரை கூட்டம் அனைத்தும் முடிவு பெறுவதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் கனேடிய நாடாளுமன்ற தேர்தல் ஈழ தமிழர்கள் அபாரமான வெற்றி என்ற செய்தியும், காலை முகத்திடலில் அரசியல் நிகழ்வா கொதிக்கின்றார் ரணில் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் இந்தியாவுடனான ஒப்பந்தம் விரைவில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்து ஜெயதீச தெரிவிப்பு என்றவாறு ஒரு செய்தியும், நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் மே 15ஆம் தேதி அன்று செம்மணியில் அகழ்வு என்ற செய்தியும், இந்தியாவிடமிருந்து கடத்தப்பட்ட 500 கிலோ மஞ்சள் மண்டை தீவில் மீட்பு என்ற செய்தியும், உள்ளூராட்சி தேர்தல் நிறைவுக்கு வந்தது, தபால் மூல வாக்களிப்பு என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் கனேடிய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருந்தன. கடந்த 2025ஆம் ஆண்டு லிபரல் கட்சியின் ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக பதவி வகித்த காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்தது. அந்த தேர்தலின் போது டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று கடந்த ஜனவரி மாதம் அவர் பொறுப்பேற்றிருந்தார். பொறுப்பேற்ற பின்னரே அவர் கனடாவுக்கு எதிராக பல அதிரடியான முடிவுகளை அறிவித்திருந்தார். அதில் முக்கியமான விடயம் வரி விதிப்பு. இந்த வரி விதிப்பு கனடாவை ரொம்பவே பாதித்த நிலையில் அந்த காரணங்களோடும் உட்புற அரசியல் சில காரணங்களினாலும் கனேடிய பிரதமர் ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் மத்திய வங்கியின் தலைவருமான மார்க் ஹார்னி 24வது ஜனாதிபதியாக கனேடிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்தார். அவர் பொறுப்பேற்ற சில காலங்களிலேயே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம்தான் அந்த பாராளுமன்றம் நிறைவுக்கு வர இருக்கின்ற நிலையில் பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்து தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதாவது 28ஆம் தேதி தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் தேர்தல் நடைபெற்றிருந்தது. அதன் முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாக இருந்தது. முன்னதாகவே ஆதிக்கம் செலுத்திய லிபரல் கட்சி இறுதியில் அபார வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைவாக தான் அந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த இலங்கை தமிழர்கள் ஈழ தமிழர்கள் 2 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர் தான் ஹரி ஆனந்த சங்கரி அண்மை காலமாகவே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த போதும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இடம்பெற்ற போதும் சரி, ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இடம்பெற்றிருந்தார். அவர் அபார வெற்றி பெற்றிருக்கின்றார். அதே போல் இன்னும் ஒருவரும் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதாவது ஜுவனிதா நாதன் என்பவரும் அபார வெற்றி பெற்று ஈழ தமிழர்கள் சார்பாக 2 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்திய தமிழர்களும் போட்டியிட்டிருந்தார்கள். மொத்தமாக 6 தமிழர்கள் போட்டியிட்ட நிலையில் இவர்கள் 2 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவை தொடர்பான செய்திகள் புகைப்படத்துடன் இன்றைய பத்திரிகைகளில் அதிகம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. சரி, மீண்டும் நாளை மற்றும் ஒரு மறுபக்கம் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.